துலாம் ராசிக்காரர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் என்று பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சனி ரொம்ப தூள் கிளப்பிட்டு இருக்காரு. இப்ப ராகுகேது எப்படி இருக்காங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் 10ல இருந்த ராகு இப்ப 9ஆம் இடத்துக்கு போகிறார் ராகு. அந்த ராகுனால் என்ன சார் அப்படின்னா, உங்க சிந்தனை மேம்பட போகிறது. ஆல்ரெடி நீங்க ரொம்ப சிந்தனாவாதி சாணக்கியன் மாதிரி, இன்னும் சிந்தனைகள் மேம்படும். தந்தை வழி உறவுகள், அதாவது உங்க அப்பா வழி உறவுகள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா நடந்துங்க. ஏன் அப்படின்னா, அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருந்த மூடு இன்னொரு நாளைக்கு இருக்காது. ஒரு சமயம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, அப்புறம் வேற மாதிரி இருப்பாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. பிறரை கவரக்கூடிய பேச்சாற்றல்கள் பொதுவாக துளாராசி கொண்டு, அந்த பேச்சாற்றல்கள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆக போடும். இன்னும் அதாவது என்ன சொல்லணும், இன்னும் வளரும். நீங்கள் அந்த அந்த ஏதோ வளர்ச்சியை இன்னும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயம் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க நினைக்கிறீங்க, சிந்திச்சு தீர்க்கமாக முடிவெடுங்க. அனாவசியமா என்ன சொல்றது, மனசை டபுள் மைண்டா வச்சுருந்தா முடிவு எடுக்காதீங்க. மூன்றாம் விஷயம் என்ன அப்படின்னா, சொல்லுவாங்களே ஆண் பால் பெண் பால்ங்கிற மாதிரி இந்த டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அந்த மாற்று இனம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய பழகுங்கள். அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்கன்னா அவங்க பழகுங்க. அவங்கள வித்தியாசமாக நீங்கள் பார்க்காதீங்க. அவங்களுக்கும் உதவி செய்து கொடுப்பதுங்கிறது ரொம்ப நல்லது. அந்த மூன்றாம் இனம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கு. மற்றபடி நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க, வங்கியில் கடன் எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்க போகிறது. கேத்து என்ன பண்ண போகிறார் சார்னா, இது வரைக்கும் உங்களுக்கு 4ல் இருந்தார் சார் கேத்து. இப்போ கரெக்டாக அவர் என்ன பண்ண பண்ணாரு, 3ஆம் இடத்துக்கு வரப்போறார் சார். கேத்து 3ஆம் இடத்துக்கு வருதுங்கிறது அறிவாற்றலை கண்டிப்பாக மேம்படுத்தும். 3ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா தெய்வீக ஸ்தானம் சொல்லுவாங்க. உங்களுடைய தெய்வீக அருள் பெருக போகிறது. நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஜோதிட துறையிலே இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் வாக்கு வலிமை பெருக போகிறது. உங்கள் உடல் வலிமையும் அதிகரிக்கும். நீங்கள் எதை நினச்சி காரியத்தை ஆரம்பிக்கிறீங்களோ கேத்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வசதியை பண்ணி கொடுப்பாரு. அதே சமயம் பிறரை வாழ்த்துவதால் அந்த வாழ்த்தவர்களுக்கு கண்டிப்பாக வலித்தம் கொடுக்கும். நீங்கள் பிறர் திட்டுறதோ, பிறர் மீது கோபப்படுவதோ, பிறர் மீது சாபம் தருவதோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அது பலித்து விடும். அதே சமயத்தில் உங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா நுணுக்கமான ஒரு யுக்திகளை ஈடுபடுத்தி அதில் ஜெயிச்சு வர போகிறீங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு ஆன்மீக வழியில் தனவர்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அதே சமயம் உங்கள் உறவுக்காரங்கள்ட்ட ரொம்ப நெருங்காதீங்க. அவங்க கொஞ்சம் தூரத்திலே வைங்க. சற்றே தள்ளி இருப்பில்லாய் அப்படிம்பாங்கல்ல, அப்படியே சற்றே தள்ளி வைங்க. ஆக்சுவலாக அரசியல்வாதிகள்லாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருந்து ஜால்ரா போட்டவங்கள தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்சி மேலிடத்தில் அவங்க மேலே ஒரு அனுசரணையான பார்வை இருந்துட்டு இருக்கும். அதே சமயம் உங்களை சுற்றி என்ன கூட்டம் இருக்கிறதே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அனாவசியமான கலைகள் அதை பிடிஞ்சி எரிஞ்சிருங்க சொல்லலாம். அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரயாணங்கள்லாம் வரப்போகிறது. அந்த பிரயாணங்கள் நான் போக மாட்டேன், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி தனியாக இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க, போயிட்டு வந்துருங்க சொல்லலாம். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் பணிச்சுமைகள் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்காக வருத்தப்படாதீங்க. அதை ஏற்று நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு டிரான்ஸ்ஃபர்லாம் வரப்போகுது. விவசாயிகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க இது வரைக்கும் படாத ஒரு புதிய நூதன பயிரை போட்டு வச்சுருப்பாங்க. இதில் நல்லது நடக்குமா நடக்காதான்னு ஆலோசனையிலேயே அந்த பயிர் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பயிரில் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு விளைச்சல் கிடைச்சி நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகிறது. அதனால அவங்கள கடன்கள் கூட பெரும்பாலும் குறையும். பெண்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இவங்க குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிக்கல் இருக்குது சார். அப்பப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தனிமையில் சில நாளைக்கு அழை கூட செய்வாங்க. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரப்போகிறது. வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சாதகமான ஒரு பணிகள் நடக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் தங்கைக்கு, உங்கள் தம்பிக்கு, உங்கள் குடும்பத்தில் சார்ந்த உறுப்பினர்களுக்கு திருமண வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது. சந்தோஷமா இருங்க பெண்களே. கலைஞர்களுக்கு உறுதியா சொல்லலாம், எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பாராத வாய்ப்புகள் ரெண்டுமே கிடைக்க போகிறது. ஒன்னே என்ன தெரியுமா, பேச்சை குறைச்சிக்கணும். இந்த பேசி 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 வீணா போகிற கலைஞர் நிறைய பேர் இருப்பாங்க. மற்றவங்க யாராவது உங்கள்கிட்ட மூடு தெரியாம போய் பேசி அவங்க கொஞ்சம் கோபமா பேசினாங்கன்னா, இனிமே மூஞ்சே முழிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வராதிங்க. அண்ணன் சாரிண்ணே, நான் மறுபடியும் வரேன்னு வந்துருங்க சொல்லலாம். மறுபடியும் அவங்களே ஒரு 1 hour கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஆகவே கலைஞர்களே, புதிய வாய்ப்புகளுக்காக கதவுகளை திறந்து வையுங்கள்.
மாணவ மணிகள் என்ன சார் செய்யணும்னா, உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பாடத்திட்டங்களை அப்பப்போ படிச்சுங்க, அந்தந்த வாரத்தில் முடிச்சுங்க, அந்தந்த மாதத்தில் முடிச்சுங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். உங்கள் பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ விளையாட்டு போட்டிகளில் ஆர்வமாக பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு மிகவும் நல்லதை தரும். வியாபாரத்தில் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன தெரியுமா பண்ணணும், மறைமுகமாக எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு தெரியும் நமக்கு வேணும்னே அவன் பின்னாடி உள்கூத்து பண்ணுறான் அப்படின்னா, அதெல்லாம் இப்போ மறைஞ்சிடும். அவங்க எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக போகிறார்கள். அதே மாதிரி உங்களுடைய தொழில் கூட்டாளிகளிடையே பகைகள் இருந்தால் அந்த பகைகள் எல்லாம் இன்று தீரப்போகிறது. நீங்கள் யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனின் பெரும்பாலான கடன்களை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். உங்கள் வியாபாரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன. அதற்கு ஏற்ற மாதிரி வங்கிகள் உங்களுக்கு கடன் அளிக்கப் போகிறது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய மாத சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய மாத சிவராத்திரி நாட்களிலும் பிரதோஷ நாட்களிலும் மொத்தம் 3 நாள், 2 பிரதோஷம் அதெல்லாம் வருதில்ல, நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று இந்த இளநீ சொல்கிறாங்கல்ல, நல்ல செவ்விளநீ ஒரு 5 இளநீ வாங்கி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, ஒரு பன்னீர் பாட்டில் ஒரு 100 கிராம் வாங்கி பன்னீர் பாட்டில் ஊற்றிட்டு அவர் மேலே அர்ச்சனை பண்ணிட்டு வில்வ மாலை ஒன்று வாங்கி போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்.